பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இரு கரம் விரித்தவரா, இதயத்தை திறந்தவரா, இறைவன் இருக்கின்றார். இனியும் தாமதமே, சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். துயரில் ஆறுதலாய், நோயினில் மருத்துவராய், துயரில் ஆறுதலாய், நோயினில் மருத்துவராய், அடிமையின் விடுதலையாய், ஆண்டவர் இருக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இலை பாற்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியான் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாந்தரி மக்களே, உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்ளும் இறப்பின வாழ்வு என்று கோரிய ஆண்டவுடைய இந்த கூற்று நாம் இன்று இறந்து போன திரு ஜான் பால் ஜோசப் இவர் நினைக்கின்ற போது நமக்கு மன வேதனை கொடுக்கின்றது. இறப்பு மன வேதனை கொடுக்கிறது. இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் சொல்லிய வார்த்தையின்படி இந்த மண்ணகத்தில் இவர் எடுத்த நல்ல காரியங்கள் நிறைய செய்திருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் பொருட்டு இந்த மண்ணகத்திலே செய்த ஒரு சில தப்பு தவறுகளெல்லாம் மன்னித்து இவர் இந்த மோட்ச பாக்கியத்தை கொடுக்கின்ற அருளை பெற்றுக்கொள்ளவும், இவர் பிரிபாலம் வாடுகின்ற அவருடைய துணைவியார், மேலும் அவருடைய பிள்ளைகள், மேலும் பெற்றோர்கள் அனைவருக்குமே இந்த பேரிழப்பை தாங்கள் இவர் சக்தியை இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய சிறப்பாக திருப்பலி மன்றாடுவோம். இந்த தெய்வீக திருப்பலியுடைய ஆன்மா நித்தியிலே பாற்றி பெற இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லாம் அல்ல தந்தையே, உம் திருமகன் இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொண்ட உமடியார் ஜான் பால் ஜோசப் இம்மறை நிகழ்வு வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 1 முதல் 6 மற்றும் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவியலிகளின் கண்களில் இறந்தவர்கள் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதி உள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிவழி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இரக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை பாடல். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலங்களை காண்பே. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே.
ஆண்டவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தே, அதையே நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே. ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தை நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதீரும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவரை காத்திரு, மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பே. Alleluia, 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 Alleluia. Alleluia, 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 Alleluia. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 37 தொடங்கி 40 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது, தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர். என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல, என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பினவரின் திருவுளம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதை என் தந்தையின் திருவுளம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித சின்னப்பர் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, வாழ்ந்தாலும் இறந்தாலும் அவருக்காகவே, இறப்பு இழப்பல்ல, மாறாக நிலை வாழ்வு. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே எவ்வளவுதான் கஷ்டப்படும் அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டிருக்கின்றார் ஜான் பால் ஜோசப். ஆனால் அதை எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு, ஒரு இறைவாக்கினர் கூறுவது போல, எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய சக்தியையும் கடவுள் கொடுத்திருக்கின்றார். அதே போல அறிஞர் அண்ணா கூறுவது போல, எதையும் தாங்கும் இதயம் நம்முடைய சகோதரி விமலாட்டம் இருந்தது. உண்மையான அன்பு. அவர் கஷ்டப்பட்ட நேரத்திலையும் அவங்களும் கஷ்டப்பட்டு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அந்த ஒரு ஆதங்கம். எல்லாருக்கும் தெரியும் அந்த நோய் இருக்குதுன்னா, ஆனால் இருந்தாலும் இதுதான் உண்மையான அன்பு. கண்டிப்பாக இறைவன் நம்முடைய சகோதரை மனிதன்ற தன்மையிலே ஒரு சில தவறுகள் செய்திருக்கலாம், அதையெல்லாம் கண்டிப்பாக மன்னிப்பார். அதே போல மனைவிக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் கண்டிப்பாக ஜெபிப்பார். ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தோம், வறுமையில் இருந்தோம், எப்படியாவது என் கணவனை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு ஆதங்கத்தோடு எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருந்தால், இந்த நேரத்தில் அதே போல் அவரும் நான் ஃபோன் செய்த தொலைபேசியில் பேசும் பொழுதும் சரி, விசாரிக்கும் பொழுதும் சரி, எதுவுமே குறைய சொல்ல மாட்டார். எல்லாம் ஆண்டவருடைய செயல். நான் நல்லா இருக்கிறேன் ஃபாதர், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க ஃபாதர். அதுதான் அந்த துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் இந்த நம்பிக்கையை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இதோ இந்த தருணத்தில் அவருக்காக செபிப்போம். குறிப்பாக நம்முடைய சகோதரி, அவருடைய 2 குழந்தைகளுக்காகவும் செபிப்போம். எப்பொழுதும் அவருடைய அன்பிலும் அவருடைய இரக்கத்திலும் தாங்க முடியாது, ஆனால் இருந்தாலும் கடவுள் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையில் இக்கல்வாரி பள்ளியில் உருக்கமாக மன்றாடுவோம். அவருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காவும் கண்டிப்பாக விண்ணகத்திலே பரிந்துரைக்கக்கூடிய ஒரு வரத்தை, ஒரு அருளை பெற இக்கல்வாரி பள்ளியில் உருக்கமாக மன்றாடுவோம். ஆமீன். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேலெழும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும்
பலியாய் தருகின்றோம். நீயோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயேற்பாயாண்டவரே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் அல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை நலன்களுக்காகவும் உமது கையில் ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மடியார் ஜான் பால் ஜோசப்பின் மீட்புக்காக உம்மை கனிவுடன் கெஞ்சி மன்றாடி காணிக்கைகளை உமக்கு பணிவுடன் அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தன் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நாங்கள் அனைவரும் சாகாமல் இருக்க கிறிஸ்து ஒருவரே சாவை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் அனைவரும் என்று உமக்காக வாழ்ந்திட அவர் ஒருவரே சாக திருவுள்ளமானார். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் மெய் புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம்.
ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்த், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம் அழைத்து கொண்ட திரு ஜான் பால் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உன் திருமுக ஒளியின் ஒளியேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழில் பங்குள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு சொன்னீரே. உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தது போல இதோ உம்முடைய திருமுன்னிலையில் பலவிதமான காயங்களோடும் கஷ்டத்தோடும் தன்னுடைய கணவரை, தன்னுடைய தந்தையை, தன்னுடைய மகனை இழந்து, சகோதரனை இழந்து நிற்கின்ற இந்த குடும்பத்தின் மேல் இரக்கமாயிரும். இவர்கள் தேடுகின்ற அமைதியும் சமாதானத்தையும் தந்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என்னிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. தனிமை என்றே ஏங்கிலே துணையாய் வந்தாய். தனிமை என்று இது நாள் வரையில் எங்கள் குடும்பத்தை கண்ணின் மணி போல காத்து வந்த மூவர் இறைவனுக்கும் தனது துகிலின் நிழலில் எங்களை பாதுகாத்து வருகின்ற தூய உத்திரிய அன்னைக்கும் முதற்கண் எங்கள் நன்றிகளை சமர்ப்பித்துக் கொள்ளுகின்றோம். எனது சகோதரனினுடைய இந்த விண்ணக பயண நிகழ்வில் எங்களோடு இணைந்து எங்களது பாரங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இங்கு உள்ள அனைத்து குருக்களையும் நாங்கள் நன்றியோடு நினைக்கின்றோம். முதற்கண் எம் பங்கு தந்தைக்கு எங்களது குடும்பத்தின் நன்றிகளை உரித்தாக்குகின்றேன். நேற்றைய தினம் நாங்கள் மருத்துவமனையில் இருக்கும் பொழுது கோனேலியன் குருக்கள் அங்கு வந்து எங்களுடைய சகோதரனுக்காகவும் எங்களுக்காகவும் தங்களின் ஜெபங்களை அர்ப்பணித்து ஆறுதலையும் தந்து எங்களுக்கு மனதைரியத்தையும் கொடுத்து சென்றார்கள். அத்தந்தையர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இன்று இப்பொழுது எனது சகோதரனுடைய அந்த விண்ணக பயணம் நிறைவாய் அமைய திருப்பலியில் எங்களுக்கு
அனைவருக்காகவும் வேண்டிக் கொண்ட எல்லா குருக்களுக்கும் எல்லா அருட்சகோதரிகளுக்கும் எங்கள் நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம். இது மட்டும் எங்களின் இன்ப துன்பங்களில் உறுதுணையாயிருக்கக்கூடிய உற்றார் உறவினர் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். குறிப்பாக நேற்று நானும் எனது மூத்த சகோதரனும் அங்கே இளைய சகோதரனோடு நாங்கள் மருத்துவமனையில் இருந்தோம். ஆனால் இங்கு இவ்வளவு தயாரிப்புகளையும் எங்களோடு உறுதுணையாக நின்ற எங்களது தம்பிமார்கள், எங்களது உற்றார் உறவினர் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விடைபெறுகின்றேன். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறப்பு நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் என்றாலும் அது வரும் நேரம் அது செய்கின்ற ஆழமான காயங்கள் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு நாம் இன்னொரு பயணத்தை துவங்குகிறோம் என்பதிலே மிகுந்த நம்பிக்கை வைக்கிறோம். இவர் இன்று விண்ணகத்தில் பிறந்திருக்கிறார் என்று நாம் நம்புகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம் மேலும் உறுதிப்படுகிறது. ஆயினும் நேற்று மருத்துவமனையில் அவருடைய சகோதரர்கள் தன்னுடைய தம்பியை பார்த்து கொண்ட விதத்தை பார்த்த பொழுது மிகவும் மலைத்து போனேன். அதே போல அவருடைய துணைவியார் ஒரு நிமிடம் கூட ஓயாமல் அழுது கொண்டே தன்னுடைய கணவருக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே நிச்சயமாக அவரோடு இணைந்து இவ்வளவு உறவினர்களும் சொந்தங்களும் ஜெபித்து கொண்டிருந்தீர்கள் என்பதிலே ஐயமில்லை. அதே போல எங்களுடைய குவனிலிய சபையின் தலைவர் மருத்துவ புரிஞ்சோனி மற்றும் அவருடைய ஆலோசகர்கள், அருட்சகோதரிகள், உடன் ஒத்துழைப்பாளர்கள் அனைவருமே இந்த ஜெப வழிபாட்டிலே ஈடுபட்டிருந்தார்கள். அன்பு தம்பி பெர்னாட் அவர்களுக்கு நாங்கள் எங்கள் மன ஆழத்திலிருந்து வருத்தங்களையும் ஜெபத்தையும் இந்த நேரத்திலே உறுதியாக்கிக் கொள்கிறோம். அதே போல அவருடைய அப்பா, அவருடைய குடும்பத்தினர், அவருடைய சகோதரர்கள், உறவினர்கள் ஒவ்வொருவருமே இந்த நேரத்திலே மிக பெரும் துயரில் இருக்கிறீர்கள். நிச்சயமாக இறைவன் இவருக்கு நித்திய இளைப்பாற்றி தருவார் என்ற நம்பிக்கை நம்மில் அதிகம் வளர வேண்டும். ஒருவருக்கொருவர் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து ஊக்கப்படுத்தி ஜெபித்து நாம் இவர்களுக்காக துணையாயிருப்போம். அனைவரும் எழுந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே இறைவா, உம்முடைய திருமகன் தனது திருவுடலின் அருளடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டு சென்றார். அதன் பயனாக எம் சகோதரர் ஜான் பால் ஜோசப்பிற்காக நாங்கள் ஒப்பு கொடுத்த விருந்தின் மூலம் நீர் கனிவுடன் அவருக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரின் நல்லடக்க செய்ய கடமை நிறைவேற்றக்கூடிய இருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்று உயிர் வாழ்கின்றன.
தம் சகோதரின் உடல் நலிவுற்ற நிலையிலும் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பை இவருக்கு மீட்பளிப்பதாக பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புகளுடன் நல்லாயிரம் இவர் அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவேர், தேவனின் தூதரை எதிர்கொண்டு வருவேர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னத திருமணம் ஒப்புக் கொடுங்கள். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாராக. தூதரும் அபிரகாம் அடியில் கொண்டு போய் சேர்ப்பாராக. விண்ணொலியில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர்த்தெழுவார் எனும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையை உம்முடைய கைகளிலும் சகோதரரின் ஆன்மாவை ஒப்படைக்கின்றோம். உமது நன்மை தனமும் கிறிஸ்துவுக்குள் புனிதரோடும் அடியார் இவருக்குள்ள கூட்டுறவும் எங்களுக்கு தெளிவாய் விளங்கும்படியாக நீர் இவ்வுலக வாழ்வில் இவர் மீது பல நலன்களை பொழிந்துள்ளீர். இவற்றுக்கெல்லாம் உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாய் செவி சாய்த்து உமடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்திருளும். மேலும் இங்கிருக்கு நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை சந்தித்து உமோடும் சகோதரரோடும் இந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்கும் மற்றும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ள செதிருளும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். நித்திய இலைப்பாற்றியவர் கழித்திருளும் ஆண்டவரே. முடிவில்லாத நித்திய இலைப்பாற்றியவர் கழித்திருளும் ஆண்டவரே. நித்திய இலைப்பாற்றியும் சகோதரர் கழித்திருளும் ஆண்டவரே. வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் மீதம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் மீதம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் நீதமாவர் நினைவு நிலைத்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. பூவில் நீதமாவர் நினைவு நிலைத்திடுக. தீயவையாவும் விலகிடுக. தீயவையாவும் விலகிடுக. அவதினமும் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெறுக. அவர் இறைவாவும் மீதம் வந்தடைக. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.